வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட புது சாம்சங் கேலக்ஸி A23 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி A23 5G வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 50 MP OIS கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 695, அப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாக்ஸ் மேலே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து கொடுக்கல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 25 வாட் சார்ஜராக இல்லையாங்கிறது வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேட்லி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட் சார்ஜர் வந்து கொடுக்கல. ஸோ 25 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோன் கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ இந்த கலரில் பார்க்க நல்லா யூனிக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுதுன்னா, சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இருந்த கலர் மாதிரி தான் இதில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் டீடைல் ஷாப். இங்கே பட்ஜெட் எம் சீரிஸ், எஃப் சீரிஸ் ஃபோன்ல இருந்து மிட் ரேஞ்ச் ஏ சீரிஸ் ஃபோன்ல இருந்து ஃபிளாக்ஷிப் எஸ் சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் கரூரில் இவங்க கிட்ட மட்டும் தான் சாம்சங்கோட Z Fold அண்ட் Z Flip சீரிஸ் ரெடி ஸ்டாக்கோட அவைலபிளாக வந்து இருக்கு. Z Fold அண்ட் Z Flip சீரிஸ் கூட பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சூப்பர். கடைசியாக சாம்சங்கோட எல்லா அஃபிஷியல் ஆக்சரிஸ் இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஸோ சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க நிறைய ஸ்டோர் ஆஃபர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் இங்கே ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கேஸ் டெம்பர்ட், இது போக உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. வேறு லெவல் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியே வந்து தெரியல, நமக்கு வந்து கிளாஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பட்ஜஸ் மட்டும் ஒட்டுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் வந்து சொல்ல முடியாது. மெயினாக இந்த கலரோட பெரிய இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இதோட ரெயின்போ கிரேடியன் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நோட் 10 ப்ளஸ் மாதிரி இருக்கனால அது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் செமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோனோட வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 197 கிராம்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலர் இந்த கலர் சூஸ் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து டிஸ்பிளே வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 6.6 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சாம்சங் வந்து AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் LCD யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து தாறுமாறாக வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து சாம்சங் டிஸ்பிளே பற்றி நம்ம வந்து சொல்லவா வேணும். ஸோ சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டாப்பாக வந்து இருக்காங்க. ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் பிரைட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் நமக்கு வந்து சின் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா டியூரபுளாக நல்லா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். அடுத்த ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண Snapdragon 695 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 695 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல சிப் செட்டுன்னு வந்து சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து வேறு லெவலில் வந்து இருக்கனால பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்கும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G ரெடி ப்ராசர் தான். அதனால இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G வந்து தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து மேசிவான 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 5000 mAh பேட்டரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக வந்து தெரியல, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்கு. ஃபோனும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வந்து சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து 15 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இது தரதே பெரிய விஷயம். இதோட சீப்பராக இருக்க A14 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து தூக்கிட்டாங்கனால சார்ஜர் கொடுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேபி 25 வாட் சார்ஜர் வந்து வாங்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறும். அதனால பேட்டரி லைஃப் பற்றி நம்ம வந்து பெருசாக கவலையே பட தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து 695 கொடுத்ததுனால நமக்கு வந்து பேட்டரி லைஃப் இதில் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f 1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிரைமரி சென்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேக் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா லோ லைட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த OIS வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 5 MP அல்ட்ரா வைட் f 2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. 5 MPக்கு பதில் அட்லீஸ்ட் 8 MP இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ f 2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா f 2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் நம்ம வந்து எஃபெக்டோட இன்டென்சிட்டியுமே இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், பனோரமா, ஃபுட், நைட் மோட், அப்புறம் மேக்ரோ, அப்புறம் ஸ்லோ மோஷன் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சாம்சங்கோட One UI தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு One UIல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இல்லை நமக்கு வந்து கூகுள் டயலர் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டயலர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அண்ட் இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து Android 13 இருக்கான்னு வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 13 தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து 3 மேஜர் அப்டேட், அப்புறம் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். ஸோ இப்போ இது வந்து Android 13 இருக்கா. ஸோ நமக்கு வந்து 14, 15, 16 வரைக்கும் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சாம்சங் மட்டும் தான் எவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கிடச்சிக்கிட்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6+128 அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க 8+128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வருத்தான்னு கேட்டிங்கன்னா வருத்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே சாலிடாக எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அப்புறம் இதோட கேமராஸாக வந்து இருக்கட்டும், அப்புறம் அதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் மெயினாக இதோட சாஃப்ட்வேராக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தெரிஞ்சதில் One UI தான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் பெஸ்ட்டு நான் வந்து சொல்வேன். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்றைக்கி வந்து சாம்சங் ஸ்மார்ட் கேஃபே கரூரில் வந்து செக் பண்ணி பாருங்கள்.